Hello my dear people, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. So இன்னைக்கு நாம சினானிம்ஸ் வந்து 601ல இருந்து 700 பார்க்க போறோம். நிறைய பேர் கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போடுங்கன்னு சொல்றீங்க. பட் என்னால வந்து நானும் ஆஸ்பிரன்ட் தான், நானும் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்டு இருக்கேன். அதனால என்னால கண்டினியூஸா வீடியோ போட முடியல. முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்றேன் உங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்கு. ஓகேவா? நானும் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். இடையில எக்ஸாம்ஸ் வருது. சில எக்ஸாம்ஸ் வந்துட்டு எக்ஸாம் எழுதி ஒழுங்கா மார்க் வராம கம்மியான மார்க்ஸில் போயிடுது. ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸில் வேறு எக்ஸாம் போயிடுதா, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம் எழுதினேன். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. நீங்களும் படிங்க, நானும் படிக்கிறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து டெவலப் ஆகும். கண்டிப்பாக வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் கைஸ். நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன், உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். நீங்களும் நல்லா படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். கன்சிஸ்டண்ட்டாக ஏன் வீடியோ போடலங்கிறதுக்கு இதுதான் காரணம். அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். சில டைம் வந்துட்டு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடும். சில டைம்ஸ் வந்து ஹெல்த் நல்லாயிருக்கும், பட் மைண்ட் செட் இருக்காது. நான் படிக்கணும், டெஸ்ட்டு போடணும், அந்த மைண்ட் செட்டில் இருக்கனால எனக்கு இதுக்கு டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வீடியோ போடல. யாரும் கோச்சிக்காதீங்க என் மேலே. ரியலி சாரி இஃப் ஐ ஹாவ். என் நம்பி நிறைய பேர் வந்துட்டு படிக்கிறீங்க, எனக்கு அது புரியுது. பட்டு கொஞ்ச நாளைக்கு மட்டும் பொறுத்துக்கோங்க. ஓகே, ஒரு போஸ்டிங் எடுத்துட்டேன்னா இந்த சேனலை வந்துட்டு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்ற வார்த்தை. ஃப்ராக்ரன்ஸ்னா என்ன அப்படின்னா வந்து ஸ்மெல்லுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்வீட் ஸ்மெல்ல தான் வந்து ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் வந்துட்டு அரோமா. ஓகேவா? ஆன்டனிம் என்ன? அப்போ நல்ல ஸ்மெல்லு. அப்போ வந்துட்டு அதோட கெட்ட ஸ்மெல் தானே அதோட ஆன்டனிமா இருக்கும். ஸ்டென்ச், ஸ்டிங்க். இந்த கிளாத் ரொம்ப ஸ்டிங்க் ஆகுது அப்படின்னா கெட்ட வாடை அடிக்குதுன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ஃப்ரெயில். ஃப்ரெயில்னா என்ன அப்படின்னா வீக்காக இருக்கிறது, டெலிகேட்டாக இருக்கிறது. ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா ஃப்ரெயிலு, ஃப்ரஜைலு, இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? இன்னொரு வார்த்தை வந்து ஃபீபிள். ஓகே, இன்னொரு வார்த்தை என்னது? ஃபீபிள். இந்த ஃப்ரெயில், ஃப்ரஜைல், ஃபீபிள்லாம் வந்துட்டு வெரி மோஸ்ட் ரிப்பீட்டடு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆன்டனிம் வந்துட்டு ரோபஸ்ட். ரோபஸ்ட்னா வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கிறது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது. அதுதான் வந்துட்டு ரோபஸ்ட்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஓகே, ஃப்ராக்ரன்ஸ் தான் அரோமா. ஆன்டனிம் வந்துட்டு ஸ்டென்ச், ஸ்டிங்க்கு. அடுத்தது ஃப்ரெயில். ஃப்ரெயில்னா என்னது? ரொம்ப வீக்காக இருக்கிறது. ஃப்ரஜைல், ஃபீபிள். ஆன்டனிம் என்ன? ரோபஸ்ட், ஸ்ட்ராங். அடுத்த வார்த்தை ஃப்ராடுலன். ஃப்ராடுலன்னா நமக்கே தெரியும், ஏமாத்துறவங்க, டிசீட்ஃபுல். இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். கவுண்டர் ஃபீட் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து காயின்ஸை வந்துட்டு கள்ளத்தனம் அடிப்பாங்களா, அதுதான் கவுண்டர் ஃபீட்டிங் காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கவுண்டர் ஃபீட் பண்ணுறது, அது ஏமாத்துறது தானே. அடுத்தது வந்து ஜென்யூனாக இருக்கிறது, ட்ரூவாக இருக்கிறது, ஆன்டனிம். அடுத்த வார்த்தை ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா நமக்கே தெரியும், ஃப்ரீடமாக இருக்கிறது, ஒரு மாதிரி சுதந்திரமாக இருக்கிறது, லிபர்ட்டியோடு இருக்கிறது. ஆன்டனிம் வந்துட்டு கேபிட்டிவிட்டியில் இருக்கிறது. கேபிட்டிவிட்டினா ப்ரிசனில் இருக்கிற மாதிரி, யாரோ ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கிறது, யாரோட கண்காணிப்பில் இருக்கிறது தான் வந்து கேபிட்டிவிட்டி. ஓகேவா? அடுத்த இன்னொரு வார்த்தை வந்துட்டு பாண்டேஜ். பாண்டேஜ்னா இப்போ நம்ம நிறைய கம்பெனிஸ்க்கு பாண்டேஜ் மூலமாக தான் போவோம். 5 வருஷம் அவங்களோட ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லியிருப்போம். ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம ஃப்ரீடமை கெடுக்கிறது தானே. அந்த 5 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த கம்பெனியை விட்டு வெளியேறணும்னு நினச்சி நம்மளால வெளியேற முடியாது. நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நஷ்ட ஈடாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே நிறைய பேர் அந்த கம்பெனிலேயே கண்டினியூ பண்ணுவாங்க வேலை பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு பாண்டேஜ். அடுத்த வார்த்தை ஃப்ரென்சி. ஃப்ரென்சினா என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ஹிஸ்டரிக்கலாக பிஹேவ் பண்ணுறது. ஹிஸ்டரிக்கல்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே, HYSTERICAL. இது வந்து நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. ஹிஸ்டரிக்கல்னா ஒரு மாதிரி மேடாக பிஹேவ் பண்ணுறது, பைத்தியக்காரி மாதிரி பிஹேவ் பண்ணுறது. ஓகே, ஒரு மாதிரி ரொம்ப சத்தமாக கத்துறது, ஆத்திரமாக கத்துறது, சத்தமாக கத்துறது, வைல்டாக பிஹேவ் பண்ணுறது. சில பேருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்தால் வந்து வைல்டாக பிஹேவ் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களோட மைண்டு வந்துட்டு அவங்க கேட்கவே மாட்டாங்க, ரொம்ப ஹிஸ்டரிக்கலாக பிஹேவ் பண்ணிருப்பாங்க. அதுதான் ஃப்ரென்சி. ஓகே, அதோட சினானம் தான் வந்து பெர்சக், பேஷன். ஓகே, பேஷன், பெர்சக்கு. ஆன்டனிம் வந்து காமாக இருக்கிறது, ஹார்மோனியஸாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை ஃப்ரீக்வெண்ட். ஃப்ரீக்வெண்ட்னா அடிக்கடின்னு அர்த்தம். இன்டர்மிட்டன்ட். ஓகேவா? அடிக்கடி, ஹேபிச்சுவலாக நடக்கிறது, அடிக்கடி நடக்கிறது, அதுதான் இன்டர்மிட்டன்ட். ஆன்டனிம் வந்துட்டு செல்டம், ரேர். ஓகேவா? செல்டம், ரேர், எப்போ வாட்சும். அடுத்தது ஃப்ரைட்டன். ஃப்ரைட்டன்னா வந்து பயமுடுத்தக்கூடியன்னு அர்த்தம், ட்ரெட். ஆன்டனிம் வந்துட்டு ரீஅஷ்யூர்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மாதிரி, ஹோப் மாதிரி. ஓகேவா? ஃப்ரைட்டன்னா ரொம்ப பயந்து போகிறது, அதுவே வந்து ரீஅஷ்யூரன்ஸ்னா ரொம்ப நம்புறது, ஓகே அப்படின்ற மாதிரி. அடுத்த வார்த்தை ஃப்ரிஜிட்னா வந்துட்டு ஃப்ரீசிங், வெரி கோல்ட் இன் டெம்பரேச்சர், ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது, ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது தான் ஃப்ரிஜிட் கிளைமேட்.
ஆண்டனம் வந்துட்டு வார்மாக இருக்கிறது, ட்ராபிக்கலாக இருக்கிறது. ஓகேவா? இப்போ ஃப்ரிட்ஜிட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சினானிம் என்ன எழுதுவீங்க? ஃப்ரீசிங். அதுவே வந்துட்டு ஆண்டனம் என்ன எழுதுவீங்க? வார்ம், இல்லாட்டி வந்து ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வார்மாக தான் இருக்கும். அடுத்த வார்த்தை ஃப்ரிவோலஸ். ஃப்ரிவோலஸ்னா என்ன அப்படின்னா வேர்த்லெஸ்ஸாக இருக்கிறது. ஓகேவா? பியூரைல், வேர்த்லெஸ், ஒரு மாதிரி சைல்டிஷாக இருக்கிறது. ஓகேவா? சைல்டிஷாக இருக்கிறது, எதை பற்றியுமே கண்டுக்காம எனக்கு என்னன்னு சுற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள், வயசு தான் 25 ஆச்சு, குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்பாங்களா? வயசு தான் இவ்வளோ ஆயிடுச்சு, ஒழிஞ்சு குழந்தை மாதிரி தான் இருக்கிற, ஏதாவது மெச்சூரிட்டி இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைங்களை கேட்பாங்க. குழந்தைங்கள சில வளர்ந்தவங்களை கேட்பாங்கல்ல, அதுதான் ஃப்ரிவோலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேர்த்லெஸ் ஆர் பியூரைல், ஃப்ரிவோலஸ், இது எல்லாமே ஒரே வார்த்தை தான். ஓகேவா? ஆண்டனம் என்ன அப்படின்னா வயசாக இருக்கிறது, சீரியஸாக இருக்கிறது, சாலமாக இருக்கிறது. சாலம்னா வந்துட்டு ஒரு மாதிரி காம் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட வேலையில கரெக்டாக இருப்பாங்க. ஓகேவா? சாலம், சீரியஸ், வைஸ். ஆப்போசிட் என்ன? பியூரைல், PUERILE. நல்லா ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, PUERILE. அடுத்தது வந்துட்டு வேர்த்லெஸ். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஃப்ரூகாலிட்டி. ஃப்ரூகல்னா வந்துட்டு ரொம்ப எக்கனாமிக்கலாக செலவு பண்ணுறது. எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு கரெக்டாக பார்த்து செலவு பண்ணுறது வேற, அதுதான் எக்கனாமிக்கல். ஃப்ரூகல் வேற. இது ஃப்ரூகலோட ஆப்போசிட் தான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவேகன்ட். ஓகேவா? ஃப்ரூகல் வேற, கஞ்சத்தனமாக இருக்கிறது வேற. பட் ஃப்ரூகாலிட்டினா வந்துட்டு மணியை எப்படி செலவு பண்ணணுன்ற ஒரு தாட் இருக்கும், அவங்கள தான் வந்து ஃப்ரூகல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் வந்துட்டு கஞ்சத்தனமாக தான் செலவு பண்ணுறதுக்கு வேணும், ரொம்ப அவசியமானது கூட செலவு பண்ணாமல் இருக்கவங்க தான் கஞ்சவங்க, அவங்க வந்து ஃப்ரூகல் கிடையாது. ஓகேவா? எக்ஸ்ட்ராவேகன், ப்ராடிகாலிட்டி, ஜெனராசிட்டி, லக்ஸரி, எக்ஸ்ட்ராவேகன்ஸ், இதெல்லாம் அதோட ஆண்டனம். அடுத்த வார்த்தை ஃபியூயல்னா வந்துட்டு நமக்கே தெரியும், ஒரு மெட்டீரியல் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? எரிக்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபியூயல். சினானம் வந்து ஃபயரு. ஆண்டனம் வந்துட்டு டிட்டர். ஐ மீன் ஆக்சுவலி ஏன் டிட்டர் கொடுத்துருக்காங்கன்னா டிட்டர்னா ஸ்டாப்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபியூயல் என்ன பண்ணும்? ஒரு விஷயத்தை எரிக்க ஸ்டார்ட் பண்ணி வைக்குமா? ஒரு விஷயத்தை எரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் தானே பண்ணி வைக்கும். அப்போ அதோட மீனிங் என்ன? ஸ்டாப். அதனால தான் டிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஃபியூரியஸ்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஆங்கிரியா இருக்கிறது. பெர்டியூப்டுனாலும் அதே மீனிங் தான். பெர்டியூப்னா வந்து டிஸ்டர்ப்டுன்னு அர்த்தம். பெர்டியூப்டுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை அடிக்கடி கேட்பாங்க. டிஸ்டர்ப்டுன்னு அர்த்தம். ஸோ பெர்டியூப்டு, ஃபியூரியஸ், ஆங்கிரி. அதுவே அன்பெர்டியூப்டு, அதுவே நாட் ஆங்கிரி அப்படின்னா அதுதான் அதோட மீனிங், சினானம். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஃபியூரிட்டிவ்னா ரொம்ப கள்ளத்தனமா ஒரு வேலை பார்ப்பீங்க அப்படின்னா அதுதான் சீக்ரெட்டிவா. கள்ளத்தனமா யாருக்குமே தெரியாம ஒரு வேலை பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஃபியூட்டிவ். ஓகேவா? அதோட ஆண்டனம் என்னது? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறது. அடுத்த வார்த்தை ஃபியூட்டைல் ஆர் ஃபியூட்டிலிட்டி. ஃபியூட்டைல்னா என்ன அப்படின்னா யூஸ்லெஸ், அன்சக்சஸ்ஃபுல், பாயிண்ட்லெஸ், வேஸ்டடா அப்படின்னு சொல்லுவாங்களா. வேஸ்ட் லேண்ட்னா ஃபியூட்டைல் லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி தரிசு நிலம், இதில் ஒன்றுமே வராது. தரிசு நிலம் தான் நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் மறைச்சிக்கோங்க. ஃபியூட்டல்னா தரிசு நிலம், இதில் ஒன்றுமே வராதுன்னு சொல்லுவாங்கல்ல. யூஸ்லெஸ், அன்சக்சஸ்ஃபுல், பாயிண்ட்லெஸ். ஆண்டனம் என்ன அப்படின்னா வேர்தி, ப்ரொடக்டிவாக இருக்கிறது, ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறது, யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை கேலண்ட்னா என்ன அப்படின்னா ரொம்ப கரேஜியஸாக இருக்கிறது, பிரேவாக இருக்கிறது, ஷிவல்ட்ரஸாக இருக்கிறது. ஷிவல்ட்ரஸ்னா ஒரு மாதிரி ஜென்டில்மேன்யா. இவன் பொண்ணுங்களை எப்படி நடத்தணும்னு தெரியுது, அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியுது, ஜென்டில்மேனாக இருக்கானேப்பா, அதுதான் கேலண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜென்டில்மேன் பிஹேவியர். கரேஜியஸாக இருப்பாங்க, பிரேவாக இருப்பாங்க. இது வந்து அந்த விக்டோரியன் பீரியடுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் டைமில் ஒரு குயின் விக்டோரியா இருந்தாங்க, அவங்களோட பீரியடில் இருந்த நைட்ஸ் எல்லாம் வந்து ஷிவல்ட்ரஸ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி நைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற டேர்ம் தான் வந்து கேலண்ட். ஓகேவா? அடுத்த வார்த்தை கெருலஸ்னா என்ன அப்படின்னா நான் பேசிக்கிட்டே இருக்கா, வாய் மூடவே விட்டா மாட்டாளா, 5 ரூபாய்க்கு கொடுத்தா 10 ரூபாய்க்கு பேசுவா போல அப்படின்னு சொல்லுவோம்ல சில பேர்த்த பார்த்தா, வாய் திறந்தா மூடவே மாட்டாங்க, அதுதான் கெருலஸ். ஓகேவா? எக்ஸசிவ்லி டாக்கட்டிவா இருப்பாங்க, எஸ்பெஷலி ஆன் ட்ரிவியல் மேட்டர்ஸ். ஒண்ணுமே இருக்காது, அந்த மேட்டர் வச்சு அவ்வளோ நேரம் பேசுவாங்க. டாக்கட்டிவ் ஒரு வால்யூபிள். ஓகேவா? அடுத்தது ஆண்டனம் வந்துட்டு டாசிட்டர்னு, ரெட்டிசன்ட்டு, டாசிட்டர்னு, டயர்சமு, குவயட். ரொம்ப குவயட்டா இருப்பாங்க. டாசிட்டர்னு, ரெட்டிசன்ட்லாம் காமா இருக்கிற பர்சன்ஸ். ஓகேவா? அவங்கள அதோட ஆண்டனம்னா கெருலஸ். ஓகே? எக்ஸசிவ்லி டாக்கட்டிவ், எஸ்பெஷலி ஆன் ட்ரிவியல் மேட்டர்ஸ். சினானம் வந்து டாக்கட்டிவ், வால்யூபிள். வால்யூபிள்னா எனக்கு சொன்னாங்க, வால்யூம்னா என்ன? வால்யூம்னா நிறையான்னு அர்த்தம், ரைட்டா? குவான்டிட்டியை சொல்றது தான் வால்யூம். அதுக்குனால தான் இந்த டேர்ம் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, வால்யூபிள்னு. ஆண்டனம் என்ன? டாசிட்டன், ரெட்டிசன்ட், டயர்சம், குவயட். ஓகேவா? அடுத்த வார்த்தை கேதர்னா எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வைக்கிறது தான் கேதர்.
டு கம் டுகெதர் ஆர் அசம்பிள் ஆர் அக்யூமுலேட். சினானிம் வந்துட்டு காங்கிரிகேட் பண்றது. காங்கிரிகேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம நிறைய ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன் என்ன, இப்போ கும்பமேளா கூட நடந்ததுல கும்பமேளாவை நம்ம என்ன சொல்லுவோம், ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன் சொல்லணும். எல்லா மக்களும் கூட்டி ஒன்னா வந்துட்டு தேரோட்டம் பண்ணுவாங்க, ஒன்னா கூடி எல்லாரும் பூஜை பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் காங்கிரிகேஷன். அதான் காங்கிரிகேட்னா அசம்பிள்னு அர்த்தம். அதுவே வந்து ஆன்டனிம் என்ன, டிவைட் ஆகுறது, டிஸ்பர்ஸ் ஆகுறது, ஸ்ப்ரெட் ஆகுறது. அடுத்த வார்த்தை ஜெனரஸ்னா ரொம்ப பெனவலண்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். மேக்னானிமஸா இருக்கிறது. மேக்னானிமஸ்னா வந்துட்டு காசு யாராச்சும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாதவங்க கேட்டாங்க அப்படின்னா கணக்கு பார்க்காம செய்யறவங்களா இருப்பாங்க, அவங்களதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகாந்த் சார் பெனிவலண்ட், மேக்னானிமஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஜெனரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஷோயிங் ரெடினஸ் டு கிவ் மோர் ஆஃப் சம்திங் எஸ்பெஷலி மணி. ஓகேவா, அதுவே வந்துட்டு ஆன்டனிம் வந்து என்ன, ஸ்டிஞ்சியா இருப்பாங்க. ஸ்டிஞ்சி மிஸ்ஸர் இல்லைன்னா எதுக்கு ஆன்டனிமே, நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோமா, ஃப்ரூகல்னா என்ன, ஃப்ரூகல்னா ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கிறவங்க, ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த கஞ்சத்தனத்துக்கும் வித்தியாசம் சொன்னேன்ல, கஞ்சத்தனம் தான் ஸ்டிஞ்சி மிஸ்ஸர்லி எல்லாமே. ஃப்ரூகல் வந்துட்டு அதோட ஆப்போசிட் மாதிரி தான் வரும். ஓகேவா, இன்கன்சிடரேட்டா இருப்பாங்க, செல்ஃபிஷா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷா இருப்பாங்க. ஓகேவா, நிகாடுங்கிறது புது வார்த்தை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிகாடு கிட்டத்தட்ட கிரீடி அப்படின்ற மீனிங்ல தான் வரும், அன்சாரிட்டபிள். ஓகே, அடுத்த வார்த்தை ஜீனியல்னா என்ன, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, சியர்ஃபுல்லா இருக்கிறது. கார்டியல், ஃப்ரெண்ட்லி, கன்வீவியல், சியர்ஃபுல், ஃப்ரெண்ட்லி. ஓகேவா, ஆன்டனிம் என்னது, பூரிஷ், ஹாஸ்டைல், சல்லன்னா வந்துட்டு ஒரு மாதிரி கோவமா இருக்கிறது. ஓகேவா, ஜீனியல்னா ஃப்ரெண்ட்லி, சியர்ஃபுல். சில வந்து கார்டியல், கன்வீவியல், சியர்ஃபுல், ஃப்ரெண்ட்லி. ஜீனியல்னா என்ன, ஃப்ரெண்ட்லி, சியர்ஃபுல். ஆன்டனிம் என்ன, பூரிஷ், ஹாஸ்டைல், எதிரியை தான் வந்துட்டு அப்படி சொல்லுவாங்க. சல்லனா பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. பூரிஷ்னாலும் அதே தான். ஓகேவா, ஜீனியஸ் எல்லாமே ஜீனியலா இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீனியல்னா என்னது, ஜீனியஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ஜீனியலா இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டாப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீனியஸ் பீப்புள். அதுவே சல்லன்னா வந்து பார்த்தாலே எனக்கு பிடிக்கலப்பா, அப்ப ஜீனியலோட ஆப்போசிட்னா வந்து சல்லன், பூரிஷ், ஹாஸ்டைல் எல்லாமே. ஓகேவா, அடுத்த வார்த்தை ஜென்டில்னா சாஃப்டா இருக்கிறது. ஓகேவா, ஜென்டில்னா சாஃப்ட், ரொம்ப கைண்டா, மைல்டு டெம்பரமெண்டோட இருக்கிறது. டெம்பரமெண்ட்னா வே ஆஃப் பிஹேவியர். ஓகேவா, மைல்டு இன் டெம்பரமெண்ட்னா அவங்களோட பிஹேவியர்ல ரொம்ப ரொம்ப சாதுவா இருப்பாங்க, கைண்டா இருப்பாங்க. அதுவே ஆசினா வந்து சிம்பத்தட்டிக், ஆமிக்கபிள். இதோட சி போட்டிங்கன்னா அது ஆமிக்கபிள். இந்த ரெண்டு வார்த்தைக்குமே ஒரே மீனிங் தான், ஃப்ரெண்ட்லி. ஓகேவா, ஆன்டனிம் வந்து ஃபெரோஷியஸா இருக்கவங்க. அடுத்தது ஜென்னியனா இருக்கவங்கன்னா ட்ரூவா இருக்கவங்க, ஒரிஜினல், ஆத்தென்டிக், ரியல், ட்ரூ. அதுவே ஆன்டனிம் என்ன, ஃபேக், ஸ்பியூரியஸ், டூபியஸ். இந்த மூணு வார்த்தையுமே நம்ம OWSல நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அடுத்த வார்த்தை ஜெய்ஜாண்டிக்னா ரொம்ப பெருசா இருக்கிறது, ஹியூஜ், எனாரமஸ், மான்ஸ்ட்ரஸ். அதுவே ஆன்டனிம் என்ன, டைனி, மைக்ரோஸ்கோபிக், பியூனி, ரொம்ப குட்டியா இருக்கிறது, ரொம்ப சின்னதா இருக்கிறது, ரொம்ப ஒல்லியா இருக்கிறது. பியூனினா ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்கன்னு அர்த்தம். டைனினா ரொம்ப குட்டியா இருக்கவங்க, அதுதான் மைக்ரோஸ்கோபிக்கும் கூட. அதுவே ரொம்ப சைஸ்ல என்லார்ஜா இருந்தா அதுதான் ஜெய்ஜாண்டிக், ஹியூஜ், எனாரமஸ், மான்ஸ்ட்ரஸ். ஓகே, மான்ஸ்ட்ரஸ் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இதுல கேட்பாங்க MONSTROUS, எதுல கேட்பாங்க, ஸ்பெல் செக்ல கேட்பாங்க. ஓகேவா, அடுத்த வார்த்தை கிளீனா வந்து ஃப்ரெண்ட்லின்னு அர்த்தம். கிரேட் டிலைட்டு, ரொம்ப கிளீஃபுல்லா இருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப எக்ஸ்டெட்டிக்கா இருக்கேன், நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன்னா அதுதான் வந்து கிளீஃபுல். ஓகேவா, கிரேட் டிலைட் எஸ்பெஷலி ஃப்ரம் ஒன்ஸ் ஓன் குட் ஃபார்ச்சூன் ஆர் அனதர்ஸ் மிஸ்ஃபார்ச்சூன். ஓகேவா, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறது, அதான் சினானிம் வந்து ஹாப்பினஸ். ஆன்டனிம் வந்துட்டு ஓனா எனிமின்னு அர்த்தம், WOE. ஓகேவா, ஓனா என்னது, ஓனா வந்து எனிமி. அடுத்த வார்த்தை வந்துட்டு க்ளூமினா ரொம்ப சேடா இருக்கிறது, மர்க்கி, டல், அன்ஹாப்பி, கிளவுடி. ஸோ என்னது, கிளீயோட ஆப்போசிட் தான் க்ளூமி. ஓகேவா, க்ளூமி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளீயோட ஆப்போசிட் என்னது, க்ளூமி. ஏன் கிளீனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, கிரேட் டிலைட்ல இருக்கிறது. அது வந்து ஒருத்தவங்க வந்துட்டு நல்லா வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களோட வந்துட்டு படிச்சவங்க வந்து பாஸ் ஆயிட்டாங்க. ஓகேவா, அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா அது கிளீ. ஓகேவா, அதுவே அவங்க போயிட்டாங்க, சரி அவளும் பாஸ் ஆகல நானும் பாஸ் ஆகலன்னு உங்களுக்கு சந்தோஷம் தான், அதுவும் கிளீ தான். இவ்வளோ கஷ்டப்பட்டாலே ஐயோ நம்ம வந்துட்டு அவளுக்கு மார்க் பத்தலையான்னு சொல்லி நீங்க ரொம்ப சேடா ஃபீல் பண்ணீங்கன்னா அவளுக்கு, அதுக்கு பேர் க்ளூமி. ஓகேவா, மர்க்கியா இருக்கிறது, டல்லா இருக்கிறது, அன்ஹாப்பியா இருக்கிறது, டிப்ரெஸ்டா
பேஸ்டா இருக்கிறது. அதுவே ஆண்டோனிம் என்னது பிரைட்டு, ரேடியன்ட், புயாண்ட், சியர்ஃபுல். ஓகேவா, BUOYANT. புயாண்ட்னா ரொம்ப ரொம்ப சியர்ஃபுல்லா இருக்கிறது. ரேடியன்ட்னா வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்த வார்த்தை குளோரிஃபை. குளோரிஃபைனா ஒருத்தவங்கள வந்துட்டு ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசுறது. ஓகேவா, செலிப்ரேட்டு, பிரைஸு. அடுத்து இன்னொரு வார்த்தை இருக்கு ஃபிளாட்டர்டு. ஃபிளாட்டர்னா ரொம்ப ஒருத்தவங்கள வந்துட்டு மிகைப்படுத்தி பேசுறது. அது எல்லாமே வந்து சினானிம்ஸ். ஆண்டனிம்ஸ் என்னன்னா வில்லிஃபை. வில்லிஃபைனா டிஸ்ரிகார்ட் பண்ணி பேசுறது. டிஸ்ரிகார்ட்னா ஒருத்தவங்கள வந்துட்டு கேவலமா பேசுறது, அதான் டிஸ்ரிகார்ட் ஆர் டிஸ்கரேஜ் பண்ணி பேசுறது. அடுத்த வார்த்தை கிரேஸ்ஃபுல். கிரேஸ்ஃபுல்னா என்ன அப்படின்னா ரொம்ப எலகண்ட்னு அர்த்தம், அழகா இருக்கிறாங்க, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும், பார்த்தாலே இவங்களை பார்த்தாலே எனக்கு கிரேஸ்ஃபுல்லாக இருக்குன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஸ்வர்யா ராய் எடுத்துக்கலாம். ஓகேவா, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவே அவங்களோட எலகன்ஸு, அந்த ஸ்டைலு, நமக்கு மரியாதையும் வரும். அதே மாதிரி அவங்கள பார்த்தா ஒரு ஆசையும் வரும், நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், நம்ம உமன்னா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களா, அதுதான் கிரேஸ்ஃபுல். ஓகேவா, ஆண்டனிம்னா ஐயோ இந்த மாதிரி இருக்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு சில உமனை பார்த்தா தோணல, அது வந்து ஆக்வர்டு. அடுத்த வார்த்தை கிராஜுவல். கிராஜுவல்னா கொஞ்சம் கொஞ்சமா பட் கண்டினியூஸா வந்துட்டு பண்றது. ஓகேவா, டேக்கிங் பிளேஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் ஸ்லோவா எடுத்து வைக்கிறது பட் கண்டினியூஸா பண்றது, அதான் சினானிம்ஸ் கண்டினியூஸ். ஆண்டனிம் வந்து அப்ரப்ட். அப்ரப்ட்னா நடுவுல இருந்து. ஓகேவா, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கிராஜுவலோட சினானிம் தான் கன்சிஸ்டன்ட். ஓகேவா, கன்சிஸ்டன்ட். அதுதான் எனக்கு இல்லைன்னு சொல்லி நீங்களாம் திட்டிட்டு இருக்கீங்க. கிராஜுவல்னா கன்சிஸ்டன்ட்டு, கண்டினியூஸ். ஆண்டனிம் வந்து அப்ரப்ட். இப்போ நான் வீடியோ போடுறேன், அப்ரப்டா ஸ்டாப் பண்ணிடுறேன்ல, திடீர்னு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன், திடீர்னு ஸ்டாப் பண்ணிடுறேன், அதுதான் அப்ரப்ட். அப்ரப்டா நிறுத்துறேன் அப்படின்னா டக்குன்னு நிப்பாட்டிடுறது, தொடர்ந்து போடாம, அதுதான் அப்ரப்ட். ஓகேவா, அடுத்த வார்த்தை கிராண்டியர். கிராண்டியர்னா ரொம்ப ரொம்ப மேக்னிஃபிஷியண்டா இருக்கிறது. ஓகேவா, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப 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 அழகா இருக்கிறது, ஸ்பிளெண்டரா இருக்கிறது, அப்பியரன்ஸ்லயும் சரி ஸ்டைல்லையும் சரி ஒரு மாதிரி மிடுக்கா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் கிராண்டியர். ஓகேவா, ஸ்பிளெண்டர் ஆர் இம்ப்ரெசிவ்னஸ் எஸ்பெஷலி ஆஃப் அப்பியரன்ஸ் ஆர் ஸ்டைல், மிடுக்கா தெரியுறாங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராயல் பீப்புள் வராங்க, இப்போ குவீன் எலிசபெத் பார்த்துக்கோங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து சிம்பிளாக தான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த தோரணை இருக்கும், மிடுக்கான தோரணை, அதுதான் கிராண்டியர். ஓகேவா, மேக்னிஃபிஷியன்ஸ். ஆண்டனிம் வந்துட்டு இன்சிக்னிஃபிகன்ஸ். இன்சிக்னிஃபிகன்ஸ்னா இருக்கிற இடமே தெரியாதுன்ற மாதிரி. அடுத்த வார்த்தை கிராஃபிக். கிராஃபிக்னா என்ன, ஒரு விஷுவல் ஆர்ட், அவ்வளவுதான். விவிடு. விவிடுனா வந்து கிளியர்னு அர்த்தம். ஓகேவா, அதுவே ஆண்டனிம் வந்துட்டு ஸ்கெட்சி. ஓகே, ஸ்கெட்சினா வந்து ஸ்கெட்ச் வச்சு வரையிறது. அதுவே வந்துட்டு ஆர்ட், டிராயிங், என்கிரேவிங், லெட்டரிங். இப்போ கிராஃபிக் அப்படின்னா வந்துட்டு நீங்க இது பண்ணுவீங்க, இப்போ இந்த மாதிரி வரையறேன்ல, இதுதான் வந்து கிராஃபிக்கிங்க. அதுவே ஸ்கெட்சினா வந்துட்டு நீங்க ஸ்கெட்ச் வச்சு வரைவீங்க, அதுதான் அதோட ஆண்டனிம். ஓகேவா, கிராஃபிக்கோட சினானிம் வந்துட்டு விவிடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த வார்த்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் இந்த வார்த்தையெல்லாம் கிராஃபிக்னு வந்துச்சுன்னா சினானிம் வந்துட்டு விவிடு, ஆண்டனிம் வந்துட்டு ஸ்கெட்சி. ஓகேவா, மொட்டை போட அடிச்சிருங்க. அடுத்த வார்த்தை கிராட்டிஃபிகேஷன். கிராட்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்பாடா அப்படின்ற ஒரு விஷயம், எனக்கு இது போதும் வாழ்க்கைக்கு அப்படின்னு ஒரு மாதிரி கண்டென்ட்டா இருக்கு உங்க லைஃப். கண்டென்ட்னா வந்துட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கு லைஃப், போதும், நிறைவா இருக்கு அப்படின்னா அதுதான் கிராட்டிஃபிகேஷன். ஓகேவா, நிறைவா இருக்கிறது சாட்டிஸ்ஃபேக்ஷன், கண்டென்ட்னஸ். ஆண்டனிம் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா, அடுத்த வார்த்தை கிராட்டிஃபை. கிராட்டிஃபைனா சாட்டிஸ்ஃபைன்னு அர்த்தம். ஓகேவா, அதான் கிராட்டிஃபிகேஷன், கிராட்டிஃபை எல்லாம் சினானிம் தான். அண்ட் வந்து டிசப்பாயின்மெண்ட், அனாய். அடுத்த வார்த்தை கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா கிரேட்ஃபுல்லா இருக்கிறது. ஒரு விஷயத்துக்கு நம்ம கடவுளே எனக்கு வந்துட்டு இவ்வளோ நல்ல படிப்பை கொடுத்துருக்க, எனக்கு வந்து அதற்கு ரொம்ப நன்றி, நம்ம கடவுளுக்கு வந்துட்டு ஒரு நன்றி சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் கிராட்டிடியூட். ஓகேவா, கிரேட்ஃபுல்லா இருக்கிறது, தேங்க்ஃபுல்லா இருக்கிறது நமக்கு கிடைச்சதுக்கு. அதுவே ஆண்டனிம் வந்துட்டு தேங்க்லெஸ்ஸா இருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது வந்து கிராட்டிடியூட்டஸ். கிராட்டிடியூட்டஸ்னா என்ன அப்படின்னா ஸ்பான்டேனியஸா இருக்கிறது, அன்னெசரியா நிறைய விஷயமா இருக்கும். ஓகேவா, அன்னெசரியா ஸ்பான்டேனியஸா நிறைய விஷயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு படம் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஹீரோயின் எதுக்கு இவங்க, இந்த கதையே இல்லை, இந்த ஹீரோயின் வந்துட்டு அங்க ஃபிட்டே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சில கதையெல்லாம் இருக்குல்ல, சில படத்துல எல்லாம் வந்துட்டு ஹீரோயின் எதுக்கு வந்தாங்கன்னே தெரியாது, ஏதோ ஹீரோயின் இருக்கணுமேனு வச்சிருப்பாங்க. அங்க வந்துட்டு கிராட்டிடியூட்டஸா இருப்பாங்க.
அவங்க வந்துட்டு எதுக்கு அவங்க இருந்தாங்கன்ற ஒரு காரணமே இருக்காது, ஒரு குட் ரீசனே இல்லாமல் அந்த ஹீரோயின் வந்து அங்கே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லாட்டி அன்னெசரியான ஃபைட் சீன்ஸு, அன்னெசரியான டைலாக்ஸு, இந்த மாதிரி அன்னெசரியாக எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதுக்கு அந்த சீனுக்கு அந்த நிமிஷத்துக்கு அது பொருந்தவே இல்லை, எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிராட்டிடியூட்டஸ். ஓகேவா? கண்டினியூஸாக இருக்குது, பட் அது ஃபிட் ஆகல, அன்வாரண்டடாக இருக்கிறது. ஆண்டனம் வந்துட்டு வாரண்டட். ஓகே, அடுத்த வார்த்தை கிரேவ்னா வந்துட்டு சாகர நிலைமைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிறது. ஓகேவா? ஐம் டெட் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஐம் கிரேவ் சீரியஸ், டெட்டா இருக்கிறது, அதான் ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கிறது. ஆண்டனம் வந்துட்டு ஃப்ரிவோலஸ் பார்த்தோம்ல, ரொம்ப சைல்டிஷ் பிஹேவியர் தான், அதான் ஃப்ரிவோலஸ். அதனால கிரேவோட ஆண்டனமா கொடுத்துருக்காங்க. அடுத்த வார்த்தை கிரிகேரியஸ்னா ரொம்ப ஜாலியா எல்லாரும் கூடயும் பேசி பழகக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து கிரிகேரியஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிரிகேரியஸ் நம்ம ஏற்கனவே வந்து ஓடபிள்யூஎஸ் பார்த்துருக்கோம், ரொம்ப சோஷியலபிளா இருப்பாங்க. ஆண்டனம் வந்து அன்சோஷியலபிள். அடுத்த வார்த்தை கிரீவ்னா வந்து மோன் பண்றது, சேடா ஃபீல் பண்றது. ஓகேவா? ஆங்குவிஷ், பெயின், மோனு. ஆண்டனம் வந்துட்டு ரிஜாய்ஸ்னா வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறது. அடுத்த வார்த்தை வந்து கிரிம்னா என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப சேடா இருப்பாங்க. ஓகேவா? சேடா இருப்பாங்க, அதே மாதிரி ரொம்ப வாழ்க்கையை வந்து ஸ்ட்ரிக்ட் அண்ட் சேடா வாழ்வாங்க. எப்படி? ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க, அதே சமயம் அவங்க வாழ்க்கையில வந்து யாரையும் சேர்த்துக்காம ரொம்ப ரூல்ஸ் போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அதனால சேடாகவும் இருப்பாங்க. ரொம்ப சீரியஸான பர்சனை தான் வந்து கிரிம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய வீட்டில் வந்துட்டு அப்பாக்கள் வந்துட்டு கொஞ்சம் அவங்க வந்துட்டு ரொம்ப சீரியஸாகவும் அவங்களுக்காக நிறையா செஞ்சுக்காம ரொம்ப சீரியஸாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம அப்பா மூலமாக வந்துட்டு நம்ம அனுபவிப்போம். அது நமக்கு தெரியாது, பட் அவங்க பண்ணுற சாக்ரிஃபைஸஸ் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவும் கிரிம்மாகவும் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நல்ல பசங்களாக வந்துட்டு வளர்ந்து நிற்போம். ஸோ கிரிம்னா முக்கால்வாசி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஸ்டர்னாக இருக்கவங்க, ரொம்ப க்ளூமியாக இருக்கவங்க. அதுவே ஆண்டனம் வந்துட்டு ப்ளசன்ட்டு, ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறவங்க. அடுத்த வார்த்தை கிறிஸ்லினா அன்பிளசன்ட்டு, காசிங் ஹாரரா டிஸ்கஸ்ட், ஒரு மாதிரி மிருகத்தனமான, பார்த்தாலே பயமுறுத்தக்கூடிய, அதுதான் வந்துட்டு கிறிஸ்லி. ஓகேவா? கிறிஸ்லினா க்ரூசம், ரொம்ப ஹாரரா டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, பார்க்கவே நல்லாவே இல்லை, வேக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சில பேய்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு என்ன கருமுடா, இதை விட இந்த டிடி ரிட்டர்ன்ஸ்னு ஒரு சந்தான படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த வர பேய்கள்லாம் வந்துட்டு தீஞ்சு கருவாடாக இருக்கும், அதுங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி குரூசமாக இருக்கும், அதுதான் கிறிஸ்லி க்ரூசம். ஆண்டனி வந்துட்டு அட்ராக்டிவ். ஓகேவா? அடுத்த வார்த்தை கிரட்ஜுனா ஒருத்தவங்களுக்கு மேலே வன்மத்தோடு இருக்கிறது, ஒருத்தவங்க மேலே வன்மத்தோடு இருக்கிறது. ஓகேவா? அதுதான் என்வியஸாக இருக்கிறது, மேலைஸோடு இருக்கிறது. ஆண்டனம் வந்துட்டு குட்வில், ஹோல் ஹார்ட்டட். ஓகே, அடுத்த வார்த்தை குரூசம்னாலும் ஒரு மாதிரி கிறிஸ்லி க்ரூசம் எல்லாமே வந்துட்டு சினானிம்ஸ் தான். ஓகேவா? க்ரூசம்னா என்ன, ஒரு மாதிரி பார்த்தாலே பயமுடுத்தக்கூடிய மிருகத்தனமான அப்படிங்கிறது தான் கிறிஸ்லி க்ரூசம் எல்லாமே வந்துட்டு சினானிம்ஸ், ஹீடியஸ். ஓகேவா? ஆண்டனம் வந்துட்டு கிரேஷியஸ் ஆர் கிரேஸ்ஃபுல்லா இருக்கிறது. ஓகேவா? பார்த்தாலே கண்ணில் தொத்திக்கலாம் போல இருக்கிற ஆண்கள் பெண்களாக வந்து கிரேஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுவே வந்துட்டு அதே ஆண்கள் பெண்கள் பேய்களாக இருந்தாங்கன்னா குரூசமாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை கிரம்பிள்னா என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறது, க்ரோன் பண்ணுறது. ஓகேவா? ஒருத்தவங்கள போட்டு திட்டுறது. ஓகேவா? கிரம்பிள்னா கம்ப்ளைண்ட் அபவுட் சம்திங் இன் அ பேட் டெம்பர்டு வே, ஒருத்தவங்க போட்டு தாளிச்சு எடுக்கிறது கிரம்பிளிங்னு அர்த்தம். ஓகேவா? அதே ஆண்டனி வந்துட்டு ஒருத்தவங்கள பாராட்டுறது, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது. அடுத்தது பிகைல்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்பீங்களே இந்த சினானிம் சீரீஸ்ல. பிகைல்னா என்ன, ஒருத்தவங்கள டிசைவ் பண்றது, டிசீட்டு, கன்னிங்கு, ஏமாத்துறது, அதுதான் கைல். அந்த பிகைல்ல இருந்தா இந்த கைல் வந்திருக்கு. ஆண்டனம் வந்துட்டு ஆனஸ்டி, கேண்டருங்கிறது புது வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேண்டர்னா என்ன, கேண்டர்னாலும் ஹானஸ்டி தான். ஓகேவா? கேண்டரா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேண்டில்னா என்ன, மெழுகுவர்த்தி வந்துட்டு நம்மளை ஏமாத்தாது. அது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அந்த மெழுகுவர்த்தி நீங்கள் எரிச்சு விட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக அந்த மெழுகு வந்து தீர்ற வரை நமக்கு உண்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனஸ்டாக இருக்கிறது. அடுத்தது கலிபிள் அப்படின்னா எதை சொன்னாலும் ஒரு நம்ம எல்லா குரூப்லேயுமே, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயுமே ஒரு இன்னசென்ட் இருக்கும், அது நம்ம என்ன சொன்னாலும் நம்புவோம், அதுதான் வந்து கலிபிள். ஓகேவா? அந்த பீஸ் தான் வந்து கலிபிள்னு சொல்லுவாங்க. இன்னசென்ட்டு, நெய்வு. அதுவே வந்து ஆண்டனம் வந்துட்டு வைஸாக இருக்கிறது, சினிக்கலாக இருக்கிறது, சஸ்பீஷியஸாக இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் சினிக்கல். ஓகேவா? அடுத்த வார்த்தை கம்ஷன்னா என்ன அப்படின்னா
அக்யூமெண்ட் ரொம்ப வந்துட்டு இதா இருக்கிறது. ஓகேவா, கரெக்டா என்ன விஷயம் வேணுமோ அதை வந்துட்டு இது பண்றது. த எபிலிட்டி டு நோ ஹவு டு டீல் வித் த திங் ஆர் ஹவு டு ரியாக்ட் இன் அ பர்டிகுலர் சிச்சுவேஷன். இந்த டைம்ல இந்த வேலையை இப்படிதான் செஞ்சு முடிக்கணும், இல்ல இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த சாய்ஸ் சூஸ் பண்ற ஒரு எபிலிட்டி ஒரு பர்சனுக்கு இருக்கும். அவங்களதான் வந்து அக்யூமென்னு சொல்லுவாங்க, அவங்களதான் கம்ஷன்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்துல எப்படி ஒரு சுச்சுவேஷனை சமாளிக்கணும்ன்ற எபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ். ஓகேவா, கம்ஷன், அக்யூமன். ஆமா, ஆண்டனம் வந்து ஸ்டூப்பிடா இருக்கிறது. அடுத்த வார்த்தை கசில். கசில்னா என்ன அப்படின்னா, இப்போ மை கார் கஸ்லிங், மை கார் இஸ் கஸ்லிங் அப்படின்னா என்னோட கார் பெட்ரோலை குடிக்குது. ஓகேவா, ஒரு மாதிரி நிறைய பெட்ரோல் செலவாகுதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு பெட்ரோல் செலவுக்கு தான் வந்து கசில் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ட்ரிங்க் ஆர் ஈட் கிரீடிலி. என்னன்னே தெரியலடா, வாங்கி ஒரு வருஷம் தான் ஆகுது இந்த வண்டி, அதுக்குள்ள பெட்ரோலை குடிக்குதுன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, அதான் இங்கிலீஷ்காரனுக்கு கஸ்லிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் இம்பைப்டுன்னு அர்த்தம். இம்பைப்டுனா வந்துட்டு உள்ள அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஆண்டனம் வந்து ஸ்டார்வ் அப்படின்னா பசியால வாடுறது. ஓகேவா, அடுத்த வார்த்தை ஹேகர்டு. ஹேகர்ட்னா என்ன அப்படின்னா எக்ஸாஸ்டட், போதும்டா வாழ்க்கை, இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவீங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஹேகர்டு. ஓகேவா, ஆண்டனிம் வந்துட்டு ஃப்ரெஷ் எக்ஸூபரண்டா இருக்கிறது. அடுத்தது ஹேம்பர். ஹேம்பர்னா ஒரு விஷயத்த வந்து தடுக்கிறது. ஓகேவா, ஹிண்டரு, ரெஸ்ட்ரிக்ட், பிளாக், ரிட்டார்டு, கிஃப்ட். ஆண்டனிம் வந்துட்டு ப்ரொமோட், அசிஸ்ட். அடுத்த வார்த்தை ஹேண்டி. ஹேண்டினா கன்வீனியன்ட், யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. இது ரொம்ப ஹேண்டியா இருக்கு தெரியுமா இந்த லேப்டாப் அப்படின்னா, என்னால அந்த லேப்டாப் எங்க வேணாலும் தூக்கிட்டு அலைய முடியுது. இப்போ டேப்னா டேப்ல ஹேண்டியா இருக்கும். நமக்கு ஒர்க் ஸ்பேஸ்லயுமே டேப் யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். லேப்டாப்பே ரொம்ப தின்னா இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும்ல. ஸோ அதான் நம்ம ஹேண்டின்னு சொல்லுவோம். கன்வீனியன்ட்டா இருக்கிறது, எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதான் ஹேண்டி. ஓகேவா, ஹேண்ட்னா ஹெவி, தூக்க முடியாது. இப்போ கம்ப்யூட்டர்லாம் ஹெவி தானே, நமக்கு ஹேண்டியாவா இருக்கு கிடையாது. அடுத்த வார்த்தை ஹேப்பசார்ட். ஹேப்பசார்ட்னா ஒரு ஆர்டரே இல்லாம இருக்கிறது. ஓகேவா, அன்சிஸ்டமேட்டிக்கா, அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறது, ரேண்டம், அன்ஆர்கனைஸ்டு. இந்த வார்த்தை எல்லாமே வந்துட்டு இதோட சினானம். ஓகேவா, ஆண்டனம் வந்துட்டு டெலிபரேட். டெலிபரேட்னா இன்டென்ஷனல்னு அர்த்தம். டெலிபரேட்னா என்ன, இன்டென்ஷனல், பிளான் பண்ணி பண்றது. ஓகேவா, ஹேப்பசார்ட்னா என்ன, ஹேப்பசார்ட்னா பிளான் பண்ணாம பண்றது. ஓகேவா, HAPHAZARD, ஹேஃபசார்ட்னா வந்துட்டு பிளான் பண்ணாம பண்றது. அதுவே இன்டென்ஷனலா பண்றதா வந்துட்டு அதோட ஆண்டனிம். ஓகேவா, டெலிபரேட். அடுத்தது ஹேப்லெஸ். ஹேப்லெஸ்னா அன்லக்கின்னு அர்த்தம். இல்ஃபேட்டட், அன்ஃபார்ச்சுனேட், அன்லக்கி. ஆண்டனிம் வந்துட்டு ஃபார்ச்சுனேட். ஓகே, அடுத்த வார்த்தை ஹாப்பினஸ், பிளிஸ், நமக்கு தெரியாதா. அடுத்தது க்ளீ, இதெல்லாமே சினானிம்ஸ். ஓகே, ஆண்டனிம் வந்துட்டு மிசரி, அதுதான் எப்பயுமே நமக்கு இருக்கும். அடுத்த வார்த்தை ஹராஸ். ஹராஸ்னா ஒருத்தவங்களும் வந்துட்டு துன்புறுத்துறது. ஓகேவா, ஹராஸ் பண்றதுன்னா ஒருத்தவங்களும் வந்துட்டு வம்புக்கு இழுக்கிறது, துன்புறுத்துறது, பாதர் பண்றது, மொலஸ் பண்றது, இரிட்டேட் பண்றது. அதோட ஆண்டனிம் வந்துட்டு ரிலீவ். ஓகேவா, அடுத்த வார்த்தை வந்து ஹார்ட்ஷிப். ஹார்ட்ஷிப்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டகாலம்னு அர்த்தம். கஷ்டகாலம் அப்படிங்கறத வந்து ஹார்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரொம்ப கஷ்டகாலமா இருக்கும்ல, இது சமாளிக்கவே முடியல, ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குடா, அதுதான் ஹார்ட்ஷிப்பு. மிசரி, ட்ரிபுலேஷன். அதோட ஆண்டனிம் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த வார்த்தை ஹார்மோனியஸ். ஹார்மோனியஸ்னா ரொம்ப அமைதியா இருக்கிறது. ஓகேவா, ஹார்மோனியஸ்னா என்ன, அமைதியா இருக்கிறது, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது. ஆண்டனிம் வந்துட்டு டிஸ்கார்டன்ட். டிஸ்கார்டன்ட்னா வந்துட்டு ஒரு மாதிரி இறைச்சலா எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டு ஃபைட்டிங்ல இருக்கிறதா டிஸ்கார்டன்ட். ஓகே, அடுத்த வார்த்தை ஹார்மோனி. ஹார்மோனினா பீஸ்ஃபுல், கன்சஸ், பீஸ், யுனைட்டி, அக்கார்டுனா அக்ரிமெண்ட்ல இருக்கிறது, ஒத்து போறது. அதுவே ஆண்டனிம் என்ன, ஸ்ட்ரைஃப், கன்ஃப்ளிக்ட், ஹேட்ரேடு. இந்த டிஸ்கார்டன்ட் படிச்சோம்ல, அதெல்லாம் இங்க இருக்கு பாருங்க, டிஸ்கார்டன்ஸ். டிஸ்கார்டன்ஸ்னாலும் வந்துட்டு ஹார்மோனியோட ஆண்டனிம் தான் டிஸ்கார்டன்ஸ். இன்கோஹிரன்ஸ், டிஸ்கார்டன்ஸ். அக்கார்டோட ஆப்போசிட் தான் டிஸ்கார்டு. அக்கார்டுன்னா என்ன படிச்சோம், அக்ரிமெண்ட்ல இருக்கிறது, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது. அதுவே டிஸ்கார்ட்னா டிஸ்அக்ரிமெண்ட். ஓகேவா, அடுத்த வார்த்தை ஹார்னஸ். ஹார்னஸ்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த கண்ட்ரோல்குள்ள வைக்கிறது, இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ஓகேவா, உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறது அப்படின்னா அதுதான் ஹார்னஸ். ஓகேவா, ஐ எம் ஹார்னஸிங் திஸ் ஹார்னஸ்டு சோலார் எனர்ஜி அப்படின்னா நீங்க கரெக்டா யூஸ் பண்ண சோலார் எனர்ஜி. ஓகேவா, நேச்சுரல் ரிசோர்ஸை கரெக்டா நீங்க கரெக்டா பயன்படுத்துறீங்க, கட்டுப்படுத்தி பயன்படுத்துறீங்க அப்படின்னா, கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதான் ஹார்னஸிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுதான் கண்ட்ரோல் பண்றது. அதுவே ஆண்டனிம் வந்துட்டு மிஸ்அப்ளை. மிஸ்அப்ளைனா உங்க கண்ட்ரோலை மீறி அது தப்பான வழியில போறதா வந்துட்டு அதோட ஆண்டனிம். ஹார்னஸோட ஆண்டனிம் மிஸ்அப்ளை. ஓகே, அடுத்தது ஹாரோவிங். ஹாரோவிங்னா வந்துட்டு அக்யூட்லி டிஸ்ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா ரொம்ப
ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறது, ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கிறது. அதுதான் வந்துட்டு என்னால் முடியலடா இதுக்கு மேலே, இந்த லைஃப் என்னால் லீட் பண்ணவே முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த டைம் வந்து ஹேரோவிங்காக இருக்கும், அக்யூட்லி டிஸ்ட்ரெஸிங்காக இருக்கும், எக்ஸ்க்ரூஷியேட்டிங்காக இருக்கும், எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடிடலாம் போல இருக்கும். ஆண்டனம் வந்துட்டு அதே ரிலேஷன்ஷிப் ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளசண்ட்டாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை ஹார்ஷ்னா சிவியரு, ஆண்டனம் வந்து ஜென்டிலாக இருக்கிறது, லீனியண்ட்டாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை ஹேஸ்ட்னா ஹரியில் இருக்கிறது, ஃபாஸ்ட்டில் இருக்காது. ஆண்டனம் வந்து டிலே. ஓகேவா? அடுத்து வந்து ஹேஸ்டினா குயிக்கா அப்ரப்ட், ஆண்டனம் வந்துட்டு காஷியஸ். ஓகே, ஹேஸ்டி எல்லாமே ஒரு வார்த்தை தான். அடுத்தது ஹாட்டி அப்படின்னா அரகண்டா பிஹேவ் பண்றது, கன்சீட்டடா இருக்கிறது. ஓகேவா? ஆண்டனம் வந்துட்டு என்னது ஹம்பிளா இருக்கிறது, மாடஸ்டா இருக்கிறது. அடுத்த வார்த்தை ஹசார்டுனா என்ன அப்படின்னா டேஞ்சர், ஹசார்டஸ் கேள்விப்பட்டிருப்போம்ல. நேச்சுரல் டிசாஸ்டர் ஹசார்டு எல்லாமே ஒரே மீனிங் தான், ஆக்சிடென்ட். ஆண்டனம் வந்துட்டு சேஃப்டி, ப்ரொடெக்ஷன். அடுத்த வார்த்தை ஹசார்டஸ், இதோ சொன்னேன்ல ஹசார்டஸ் வந்துருச்சு பாருங்க. ரிஸ்கி, டேஞ்சரஸ் ரிஸ்கி. ஆண்டனம் வந்துட்டு செக்யூர், சேஃப். அடுத்த வார்த்தை ஹெஃப்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்துட்டு அவரோட கம்பெனியை வந்து ஏமாத்தினதுக்கு அந்த கம்பெனி அவருக்கு வந்துட்டு ஹெஃப்டி அமௌண்ட்டை வந்துட்டு இதாக போட்டிருக்காங்க அப்படின்னா, பெனால்ட்டியாக போட்டிருக்காங்க அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட்டாக பெனால்ட்டியாக போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். மேசிவ். ஹெஃப்டி மோஸ்ட்லி வந்து அமௌண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, காசுக்கு தான் வரும். ஓகேவா? பவர்ஃபுல்லு, ஹெவி, மேசிவ். அதுவே ஆண்டன் வந்துட்டு ஸ்லைட்டு. அடுத்த வார்த்தை ஹெஜிமனினா என்ன அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு இதில் இருக்கிறது. இந்த எல்லா வார்த்தையுமே வந்துட்டு ரிப்பீட்டட் தான் கைஸ். ஓகேவா? 2 பேஜ் வந்துட்டு ஒரே மாதிரி டைப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த பேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஹெஜ்மனினா என்ன அப்படின்னா டாமினேஷனாக இருக்கிறது, டாமினேட்டிங்காக இருக்கிறது. ஓகேவா? ஒரு சோஷியல் குரூப்பு அவங்க தான் வந்துட்டு அதில் டாமினேட்டிங்காக இருப்பாங்க, அதுதான் வந்து ஹெஜிமனின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆண்டனம் வந்து சபார்டினேஷன். பொலிட்டிக்கல் ஹெஜிமனி, இப்போ வந்துட்டு ஒரே ஒரு பொலிட்டிக்கல் குரூப் மட்டும் வந்துட்டு ஒரு கண்ட்ரியில் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் பொலிட்டிக்கல் ஹெஜிமனின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டு எப்படி ஆதிக்கம் மாதிரி. ஓகேவா? ஃப்ரீடமே இருக்காது, ஆதிக்கம் மாதிரி. லீடர்ஷிப் ஆர் டாமினன்ஸ் எஸ்பெஷலி பை ஒன் கண்ட்ரி சோஷியல் குரூப் ஓவர் அதர்ஸ். ஓகே. அடுத்த வார்த்தை ஹெரட்டிக்னா வந்துட்டு ரொம்ப சினிக்காக இருக்கிறது. ஓகேவா? எதுக்கு எடுத்தாலும் கொஷின் கேட்டுட்டு எதையுமே நம்பாமல் அவங்களுக்கு சினிக்கலாக இருக்கிற பர்சன் ஒரு என்ன தெரியுமா நம்புவாங்க, எல்லாருமே அவங்க ஓன் பெனிஃபிட்டுக்காக தான் வந்துட்டு எல்லாமே செஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை வந்து இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் அவங்களுக்கு யாராவது போய் நம்ம ஹெல்ப் பண்ண போனால் கூட அவங்க என்ன நினைப்பாங்க இருப்போம், உனக்கு இதனால என்ன லாபம் வருது, இவனுக்கு ஏதோ இதில் லாபம், அதனால தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு ஓடும். நம்பவே மாட்டாங்க, கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதான் ஹெரட்டிக். ஓகேவா? ஹெரட்டிக் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, சாமியா இருக்காருல்ல, ஒரு மதத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டீப்பாக ரிலீஜியஸாக இருப்பாங்க, ஒரு மதத்தை நம்பி ஃபுல்லாக போவாங்களா, அவங்களையும் ஹெரட்டிக்னு சொல்லுவாங்க. 2 மீனிங் இருக்கு. ஆண்டனம் வந்து செக்யூலரிஸ்ட்னா என்ன, சாமி எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம கண்ட்ரி வந்து செக்யூலர் கண்ட்ரி தான். எல்லா ரிலீஜனுமே நம்ம அக்செப்ட் பண்ணுவோம், பட் எந்த ரிலீஜனுமே நம்ம ஃபேவர் பண்ண மாட்டோம். அதனால தான் நம்மளோட கண்ட்ரி வந்து செக்யூலர் கண்ட்ரி. ஓகேவா? அடுத்த வார்த்தை ஹெசிடன்ட்னா ரொம்ப ரிலக்டண்டா இருக்கிறது, அன்டிசைடடா இருக்கிறது, வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல, அதுதான் ஹெசிடன்ட். ஆண்டனம் வந்துட்டு ஃபேமா இருக்கிறது. அடுத்த வார்த்தை ஹெசிடேட்னா தயங்குறது, பாஸ் பண்றது. டித்தருங்கிறது புது வார்த்தை, ஃபால்டரு, தயங்குற மாதிரி இருக்கிறது. ஓகேவா? பாஸ் பிஃபோர் சேயிங் ஆர் டூயிங் சம்திங் எஸ்பெஷலி த்ரூ அன்சர்டனிட்டி. சொல்லலாமா வேணாமா சொல்லலாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு 19-20 வயசானாலே வந்துட்டு வி வில் பி வெரி கான்ஷியஸ் ஃபார் ஆஸ்கிங் மணி இன் த ஹோம். ரைட்டா? எனக்கு அந்த மணி கான்ஷியஸ்னஸ் ரொம்ப இருக்கும். ஒரு 200 ரூபா வந்துட்டு கொடுத்து ஒரு மெட்டீரியல் ஜெராக்ஸ் பண்ணணும்னா கூட ஐ வில் திங்க் அ லாட் டு ஆஸ்க் மணி ஃப்ரம் பேரண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து ஹெசிடேட் பண்ணுறது. ஓகே. அது மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி நீங்களும் சொல்லுங்கள், நிறைய பேர் இருப்பீங்க. டித்தரு, ஃபால்டரு, பாஸ். ஆண்டனம் வந்துட்டு அட்வான்ஸு, ரிசால்வ். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஹீடியஸ் மேலே பார்த்தோம்ல, அக்லி, டிஸ்கஸ்டிங்கு, நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கிறது, அதுதான் ஹீடியஸ்ன்னு பார்த்தோமா. அன்பிளசன்ட்டு, ரிப்பல்சிவ். அதே பியூட்டிஃபுல்லு, சாமிங்கு, அட்ராக்டிவு, அல்லூரிங்கு. இந்த ஹீடியஸோட இது என்ன பார்த்தோம், க்ரூசம் பார்த்தோம். க்ரூசம்,
கிரீஸ்லின்னு பார்த்தோம்ல, இந்த வாயில வர மாட்டேங்குது, கிரீஸ்லின்னு பார்த்தோமா, க்ரூசம், கிரீஸ்லி, ஹீடியஸ். அதோட ஆண்டனம் தான் பியூட்டிஃபுல், சார்மிங், அட்ராக்டிவ், அலூரிங். ஓகே, அடுத்த வார்த்தை ஹிண்டர். ஹிண்டர்னா ஒரு விஷயத்த வந்து ஸ்டாப் பண்றதா, ஹிண்டர் பண்றது, இம்பீடு பண்றது. ஓகேவா, இம்பீடுனாலும் ஸ்டாப் தான், ஒரு விஷயத்த வந்து பண்ண விடாம தடுக்கிறது, தடுப்பானா இருக்கிறது. அதுவே ஆண்டனம்னா ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது, ஹெல்ப், அசிஸ்ட். ஓகேவா, எய்டு. அடுத்த வார்த்தை ஹோலிஸ்டிக். ஹோலிஸ்டிக்னா என்ன அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ்னு அர்த்தம், சுருக்கமாக அப்படின்னு அர்த்தம். கேரக்டரிஸ்டிக்ஸ் வித் பிலீவ் தட் த பார்ட்ஸ் ஆஃப் சம்திங் ஆர் தட் ஆர் இன்டர் கனெக்டட். ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கிறது. ஓகேவா, அதுதான் வந்துட்டு ஹோலிஸ்டிக். ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளடக்கிய அப்ரோச்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு இதை நிறைய லிட்ரரி டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய 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 பெரிய பெரிய ரைட்டர்ஸை சொல்லுவாங்க, I want to write this knowledge, I have to write this book with a holistic approach அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளடக்கி யாரையுமே எந்த பயாசுமே இல்லாம, ஓகேவா, எந்த வேறுபாடு இன்றியும் எல்லாத்தையும் உள்ளடக்கி எல்லாருக்கும் சொல்ற மாதிரி, அதுதான் எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கணும், எல்லாத்தையும் உள்ளடக்கி சொல்லணும், அதுதான் ஹோலிஸ்டிக். அதுவே வந்து ஆண்டனம் வந்து இன்அடிக்குவேட்னு அர்த்தம். அடிக்குவேட்னா என்ன, போதுமான அளவு எல்லாரையும் சேர்த்து வச்சு அப்படின்ற அர்த்தம். ஓகேவா, அடிக்குவேட்னா என்ன, எல்லாரையும் போதுமான அளவு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு. அதுவே இன்அடிக்குவேட்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்த வார்த்தை ஆனஸ்ட். ஆனஸ்ட்னா ரொம்ப அப்ரைட்டா இருக்கிறது. ஆண்டனம் வந்து கரப்ட், டிசப்டிவ். ஓகேவா, அடுத்தது ஹோப். ஹோப்னா நம்பகத்தன்மை. விஷ். ஆண்டனம் வந்து டவுட், டிஸ்பேர், ஆங்குவிஷ். அடுத்தது ஹாஸ்பிட்டபிள். ஹாஸ்பிட்டபிள்னா என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு உதவி பண்றது. ஓகேவா, அதுதான் ஹாஸ்பிட்டபிள்னா என்ன, நம்மளோட தமிழோட கல்ச்சரே வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி தான், நம்ம தமிழ் கல்ச்சர். விருந்தோம்பல், அதுதான் ஹாஸ்பிட்டபிள்னா ஃப்ரெண்ட்லியா எல்லாருக்கும் வந்துட்டு வணக்கம் சொல்லி அவங்களுக்கு உபசரிப்பு பண்றது. அந்த பேசிக்கா சொல்ல போனோம்னா விருந்தோம்பலும் உபசரிப்பும் தான் வந்து தமிழ் கல்ச்சரோட இது, அதுதான் ஹாஸ்பிட்டபிள்னு சொல்லுவாங்க. கன்ஜீனியல், கார்டியல், ஃப்ரெண்ட்லியா இருப்போம் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட, ரைட்டா, அது வெல்கமிங்கா இருப்போம். அதுவே ஆண்டனம் வந்துட்டு ரூட். ஓகேவா, அடுத்தது ஹாஸ்டிலிட்டி. ஹாஸ்டைல்னா என்ன, ஹாஸ்டைல்னா வந்து ஒருத்தவங்கள வந்து நமக்கு பிடிக்கல, எனிமினா தான் ஹாஸ்டைல். அந்த வார்த்தை படிச்சிருக்கோமா, ஹாஸ்டைல். ஹாஸ்டல்ல மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஹாஸ்டைலா தான் பிஹேவ் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்டைல்னா எல்லாத்தையுமே நம்ம எனிமையா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்டல்ல ஹாஸ்டைலா பார்ப்போம் எல்லாத்தையும், எனிமிட்டி. ஓகேவா, ஆண்டனம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்த வார்த்தை ஹடில். ஹடில்னா என்ன அப்படின்னா கிளஸ்டர், ஸ்மால் குரூப் ஆஃப் people or things that are close together. ஒரு விஷயம் இல்லை இன்னொரு விஷயமோ இல்லை நிறைய மக்கள் வந்து ஒன்று கூடி ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா அதுதான் ஹடில். ஓகே, அடுத்த வார்த்தை ஹியூஜ். ஹியூஜ்னா என்ன அப்படின்னா பார்த்துக்கலாம் ஒரு சாரி, ஹடிலோட மீனிங் வந்து கிளஸ்டர். ஓகேவா, ஆண்டனம் வந்து ஷார்ட். ஓகேவா, இப்போ ஷார்ட் பண்றது அப்படின்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க, 1 2 3 4 5ன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒரு 50 பேர் இருக்காங்க, ஏ செக்ஷன் பி செக்ஷன் சொல்லிட்டு. இப்போ வந்து இவங்க அந்த 50 பேரும் வந்து ஒன்னா இருக்காங்க, ஹடிலா இருக்காங்க. இப்போ இந்த ஒரு பையன் இங்க போ, நம்பர் 2 வந்துட்டு பி செக்ஷனுக்கு போ, நம்பர் 3 இங்க வா, நம்பர் 4 இங்க வான்னு சொன்ன என்ன பண்றோம், பிரிக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். அதுதான் ஹடில்னா ஒன்னா இருக்கிறது. அதுவே வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதுனா பிரிச்சு விடுறது, தனித்தனியா இருக்கிறது. ஓகே, ஹியூஜ்னா பெருசுன்னு அர்த்தம், பிகுன், ஜெய்ஜான்டிக். அதே வந்துட்டு மைனூட், டைனி, பியூனி, இது எல்லாமே வந்து ஆண்டனம். ஹியூமன் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சிம்பத்தட்டிக்கா இருக்கிறது. ஓகேவா, அதுவே வந்துட்டு ஹியூமன் பிஹேவியர், HUMANE வரும். ஓகேவா, வெறும் ஹியூமன்னா மனிதன், அதோட சேர்த்தாங்கன்னா மனித தன்மை, ஹியூமனிட்டி, அதுதான் சிம்பத்தட்டிக். சிம்பத்தி, எம்பத்தி, ஹியூமனிட்டி இதெல்லாமே ஹியூமன் அப்படின்ற வார்த்தையில தான் வந்துச்சு. HUAMNE கடைசியா வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே அன்கைண்டாவும் குரூயலாவும் இருக்கிறது அதோட ஆண்டனம். அடுத்தது ஹம்பிள். ஹம்பிள்னா ரொம்ப மீக்கு, மாடஸ்ட், ரொம்ப ரொம்ப சாதுவா இருக்கிறது. அதுவே வந்து அரகண்டா, பாம்பஸா இருக்கிறது அதோட ஆண்டனம். பாம்பஸ் நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி, ஹம்பிள் எல்லாம் ஒரே வார்த்தை தான். ஓகேவா, அதுல இருந்தா இது வந்திருக்கு. மாடஸ்டி, இப்பதானே பார்த்தோம், சிம்பிளிசிட்டி, மாடஸ்டி. ஆண்டனம் வந்து ப்ரைடு, அரகன்ஸ். அடுத்தது ஹம்மாக். இது ரொம்ப புது வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹம்மாக்னா என்ன அப்படின்னா கரடு, கேள்விப்பட்டிருக்கீங்களா, குன்று. குன்று, கரடு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மலை மாதிரி இருக்காது, பட் குட்டி சைஸ் மலை, ரொம்ப குட்டி சைஸ் மலைதான் வந்துட்டு குன்றுன்னு சொல்லுவோம், அதுதான் ஹம்மாக்கு. ஓகேவா, ஹம்மாக்கு 4 மவுண்டு. ஓகேவா, மவுண்டு 4 ஒரு மாதிரி குவியல் மாதிரி இருக்கும், இல்லாட்டி வந்துட்டு குன்று மாதிரி இருக்கும். ஓகேவா, ரொம்ப இப்போ மவுண்டன் இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குன்று வந்து இவ்வளோதான் இருக்கும், இதுதான் வந்து குன்றுன்னு சொல்லுவோம், ஹம்மாக்குன்னு சொல்லுவோம். ஹில்லாக்கு 4 மவுண்டு. ஓகேவா, அடுத்த வார்த்தை வந்து ஆண்டனம் வந்துட்டு டிச்சு. ஓகே, அடுத்த வார்த்தை ஹியூமரஸ். ஹியூமரஸ்னா ரொம்ப காமிக்கா இருக்கிறது, விட்டியா இருக்கிறது. அதே ஆண்டனம் வந்து டிராஜிக்கா இருக்கிறது. அடுத்த வார்த்தை ஹிஸ்டேரியா. ஹிஸ்டேரியானா மேட்னஸ். நம்ம மேல ஒரு வார்த்தை பார்த்தோம்ல,
ஹிஸ்டெரியான்னு சொல்லிட்டு, ஹிஸ்டெரியாக்கு இன்னொரு வார்த்தை பார்த்தோம்ல, அது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆண்டனம் வந்துட்டு செரினிட்டி. செரினிட்டினா காம்னஸ்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்த வார்த்தை ஹிஸ்டரிக்கல். ஹிஸ்டரிக்கலா பிஹேவிங், நான் வந்து மேட்னஸா பிஹேவ் பண்றது. ஓகேவா. ஹிஸ்டரிக்கல் ஃபன்னி, டிரைவிங் அஃபெக்டட் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்டு எக்ஸ்ட்ரீம் எமோஷனால வர்றது. ஓகேவா. இதோட சினானிம், ஹிஸ்டரிக்கலோட சினானிம் வந்துட்டு ஃபன்னி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டனிம் வந்துட்டு கண்ட்ரோல்டு. ஓகேவா. ஹிஸ்டரிக்கல்னா அன்கண்ட்ரோல்டா இருக்கும். அதுவே வந்துட்டு ஆண்டனிம் வந்துட்டு கண்ட்ரோல்டு. ஐடியல்னா இப்படிதான், இதுதான் அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் ஐடியல் பர்சன். ஓகேவா. ஒரு என்னோட ஐடியல் ரோல் மாடல் யார் தெரியுமா? ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான். ஐடியல்னா பெர்ஃபெக்ட் ரோல் மாடல். ஓகேவா. அதுதான் ஐடியல். எக்ஸலண்டா, பெர்ஃபெக்ட், எக்ஸலண்ட் தான் இங்கே இருக்கு பாருங்க. சரஸ்வன்ஸ் அந்த பெர்ஃபெக்ட் எக்ஸிஸ்டிங் ஒன்லி இன் இமேஜினேஷன். இமேஜினேஷன் மட்டும் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்சன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். 100% நம்மளால அப்படியே இருக்க முடியல, நம்ம கற்பனையில மட்டும் தான் அப்படி இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் டிப்பிக்கலான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஐடியல் ஹஸ்பண்ட், ஐடியல் ஒய்ஃப். என்னோட ஒய்ஃப்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீண்டமான கூந்தல் இருக்கணும், நல்லா விளவிளையர்னு இருக்கணும், இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் வச்சுருப்பாங்களே. கொஞ்சம் சப்பியா இருக்கலாம், கொஞ்சம் ஒல்லியா இருக்கணும், கொஞ்சம் மாநிறமா இருக்கணும், இல்லை கொஞ்சம் கருப்பா இருக்கணும், நல்லா தமிழ் பேசணும், அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு விஷயம் வச்சிருப்போம்ல, அதுதான் ஐடியல். நம்ம கற்பனையில மட்டும்தான் நடக்கும், உண்மையெல்லாம் நடக்காது. அதுதான் ஆண்டனிம் வந்து ஃபிளாடா இருக்கிறது. ஓகேவா. ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரி இருக்கிறது, சிமிலரு. ஆண்டனிம் வந்துட்டு டிஸ்டிங்க்ட், டிஃப்ரெண்ட், டைவர்ஸ். அடுத்தது இக்னோபிள். இக்னோபிள்னா அன்வர்த்தின்னு அர்த்தம். நோபிள்னா என்ன? நோபிள்னா வந்துட்டு வர்த்தி, வர்த்ஃபுல். அதோட ஆண்டனம் தான் இக்னோபிள். ஓகேவா. அன்வர்தி, ஷேம்ஃபுல்லா இருக்கிறது. நாட் ஆனரபிள். ஓகேவா. இக்னோபிள்னா என்ன? நோபிள்னா ரொம்ப ஆனரபிளான பர்சன் இருக்குன்னா நோபல் பிரைஸ் தருவாங்க. கரெக்ட் தானே? ரொம்ப ஆனரபிள், ஏதாவது அச்சீவ் பண்ணினா தானே நோபல் பிரைஸ் தருவாங்க. அதுதான் ஆனரபிள். இக்னோபிள்னா அன்வர்தி, ஷேம்ஃபுல். ஆண்டனம் வந்து டிக்னிஃபைடா இருக்கிறது. அடுத்தது இக்னோமினியஸ். இக்னோமினியஸ்னா என்ன அப்படின்னா, இக்னோபிள்ல இருந்தா இக்னோமினியஸ் வருது, இக்னோமினியும் வருது. ரெண்டுமே சிமிலர் வேர்ட்ஸ் தான். இக்னோபிள்ல இருந்தா வருது. ஓகேவா. இக்னோபிள்னா ஷேம்ஃபுல்லான பர்சன்ஸ். ஒரு மாதிரி அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ரொம்ப 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 இந்த மாதிரியான பர்சனா இருக்கவே கூடாதுன்னு நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்களதான் வந்து இக்னோமினியஸ்னு சொல்லுவோம். டிஸ்கிரேஸ்ஃபுல், டிஸ்ஆனரபிள், டிஸ்கிரேஸ்ஃபுல். அதான் ஆண்டனிம் வந்து க்ளோரியஸ். ஓகேவா. டிஸ்கிரேஸ், டிஸ்ஆனர், க்ளோரியஸ், ஆனலாம் அதோட சினானிம்ஸ். அடுத்தது இல்லிசிட். இல்லிசிட்னா இல்லீகல், அன்லாஃபுல்னு அர்த்தம். அதோட ஆன்டனிம் என்னது? லாஃபுல், லீகல். ஓகேவா. இல்லிசிட்னா வந்து கள்ளத்தனமானன்னு அர்த்தம். ஓகேவா. கள்ள தொடர்பு சொல்லுவோம்ல, illicit behavior or illicit relationship, ஒரு மாதிரி இல்லீகலாக பண்ணுறது, அன்லாஃபுல்லாக பண்ணுறது. ஓகேவா. அடுத்த வார்த்தை illuminate. illuminateனா பிரைட்டன் பண்ணுறது. ஓகேவா. illuminateனா ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, நல்லா பளிச்சுன்ற மாதிரி கிளியராக லைட்டப்பாக இருக்கிறது. ஓகேவா. அதுதான் illuminateனா பிரைட்டன்னு அர்த்தம். அதுவே ஆண்டனிம் வந்துட்டு டார்க்கன். ஓகேவா. அடுத்த வார்த்தை இமேஜினரி. இமேஜினரினா ஃபிக்ஷியஸ். ஆண்டனிம் வந்துட்டு ரியல். அடுத்தது இம்பெசில். இம்பெசில்னா ஸ்டூப்பிடுன்னு அர்த்தம். ஓகேவா. ஒரு ஸ்டூப்பிட் பர்சன் தான் என்னன்னு சொல்லுவாங்க? இம்பெசில்னு சொல்லுவாங்க. இதோட ஆப்போசிட் தான் என்ன அப்படின்னா அக்யூமன். அக்யூமன்னா ஒரு விஷயத்த வந்துட்டு சாய்ஸ், முடிவெல்லாம் கரெக்டாக எடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்கு 100% கரெக்டான முடிவு எடுக்க தெரியும். அவங்கள வந்து அக்யூமன். அதோட ஆப்போசிட் தானே ஸ்டூப்பிடிட்டின்னு பார்த்தோம், அதுதான் இம்பெசில். ஓகேவா. ஆண்டனிம் வந்துட்டு இன்டெலிஜென்ட்டு. இங்க அக்யூமன் நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்த வார்த்தை இமென்ஸ்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் ஆர் கிரேட், எஸ்பெஷலி இன் ஸ்கேல் ஆஃப் டிகிரி. ஒரு டிகிரியை வச்சு சொல்லுவாங்க. ஒரு 360 டிகிரி, 180 டிகிரின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி லெவல்ஸை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், குட் பிஹேவியர், பெஸ்ட் பிஹேவியர், அதெல்லாம் தான் டிகிரி. ஓகேவா. இவ்வளோ நல்லவனா அப்படியே நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம சில பேர் பார்த்து சொல்லுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏபிஜே சார், அப்துல் கலாம் சார் எடுத்துப்போம், ரத்தன் டாட்டா எடுத்துப்போம். இவங்க எல்லாமே வந்துட்டு கடைசி வரையும் வந்து மக்களுக்காக அவ்வளோ சேவை பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இம்மென்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரைட்டா. இம்மென்ஸ்னா அவங்களோட சப்போர்ட்டை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்வோமான்னு சத்தியமாக தெரியாது. பட் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இம்மென்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, கடந்த அளவு, அந்த அளவு நம்மளால கணக்கே இட முடியாது. அதுதான் இம்மென்ஸ். ஓகேவா. ரொம்பன்னு அர்த்தம், மேசிவ்னு அர்த்தம். ஆண்டனிம் வந்துட்டு டைனி. அதுல பாதி கூட நம்ம செய்ய மாட்டோம், நம்ம தான் டைனி. அவங்களாம் தான் மேசிவ். ஓகே. அடுத்த வார்த்தை இமினன்ட். இமினன்ட்னா ஃபோர்த் கம்மிங், இம்பெண்டிங்னு அர்த்தம், அப்ரோச்சிங்னு அர்த்தம். ஓகேவா. அதோட ஆண்டனிம் வந்துட்டு என்ன? டிஸ்டன்ட், ரிமோட்டு. இமினன்ட் அப்படின்னா ரொம்ப அபவுட் டு ஹேப்பன் அர்த்தம். ஓகேவா. அதோட ஆண்டனிம் என்ன? டிஸ்டன்ட், ரிமோட்டு. இமினன்ட்னா ரொம்ப ரொம்ப கைக்குள்ளேயே இருக்கிறது, ஆக்சசபிளா இருக்கிறது. அதுவும் இமினன்ட் தான் வச்சுப்போமே.
ஓகேவா. இம்மினன்ட்னா ஃபோர்த் கம்பிங், இம்பெண்டிங், அப்ரோச்சிங் ஆக்சசிபிள்னா வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து அப்ரோச்சிங்ல இருக்கு அப்படின்னா நம்மளால போய் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், ஒருத்தரை அப்ரோச் பண்ண முடியுமா, ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணிக்க முடியுங்கிறது தான் அதோட மீனிங். ஓகே. அண்ட் டிஸ்டன்ட் ரிமோட். அடுத்த வார்த்தை இம்மார்டல் அப்படின்னா சாகா வரம் பெற்ற அப்படிங்கறது அர்த்தம். ஓகேவா. லிவிங் ஃபார் எவர், அழியவே அழியாது, அழியக்கூடிய ஒரு இதே இல்லாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராவணன் வந்துட்டு சிவன் கிட்ட என்ன வரம் வாங்கியிருப்பாரு, என்னை யாருமே அழிக்க முடியாது, நான் இம்மார்டலா இருக்கணும்ன்ற வரம் தான் வாங்கியிருப்பாரு. பட் அந்த வரத்தை வாங்கினோடனே வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணிவார் அப்படின்னா அந்த வரத்தை வாங்கிட்டு அது ஏதோ ஒரு விநாயகர் ஏதோ பண்ணதுனால அவரோட வரம் வந்துட்டு அவருக்கு அது கரெக்டாக கிடைக்காம போயிடும்னு நினைக்கிறேன். சம்திங் ஸ்டோரி, பட் எனக்கு தெரியல அந்த மித்து என்னன்னு. பட் இதுதான் அந்த இம்மார்டலாக இருக்கணும்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட ராவணன் வந்து வரம் கேட்பார், அதுதான் இம்மார்டல். ஓகேவா. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அண்ட் வந்து டெம்பரரி. ஓகே. அடுத்த வார்த்தை இம்யூன்னா ரெசிஸ்டன்ட்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கா, அதுதான் இம்யூனிட்டினா என்ன, நமக்கு ஒரு விஷயத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது தான். ரெசிஸ்டன்ட் டு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் ஆர் டாக்ஸின், ஒரு டாக்ஸின் நம்ம பாடி வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதுக்கு வந்து நம்ம ரெசிஸ்டண்டா இருக்கோமா, தாங்குறோமா, அதுதான். அண்ட் வல்னரபிளா இருக்கிறதுனா ரொம்ப வீக்கா இருக்கிறது, வீக்கு, ஃபீபிள், ஃப்ரெஜைல், ஃப்ரைல் இதெல்லாம் படிச்சோம்ல, அதை வல்னரபிள், சென்சிட்டிவ், சஸ்பெக்டிபிளா இருக்கிறது. ஓகேவா. சசப்டிபிள். ஓகே. இது புது வார்த்தை. SUSCEPTIBLE. சசப்டிபிள்னா என்ன, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறது, சசப்டிபிள். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. SUSCEPTIBLE, சசப்டிபிள். அடுத்த வார்த்தை இம்பார்ஷியல்னா அன்பயாஸ்டா இருக்கிறது, எல்லாருமே ஈக்குவல் இந்த உலகத்துல. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட அம்மா வந்துட்டு என்னையும் என்னோட சிப்ளிங்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு ஒன்னா பாக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இம்பார்ஷியலா இருக்காங்க. அதுவே வந்து ஒரு டீச்சர் வந்துட்டு ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கிற மத்தியில ஒரு நல்லா படிக்கிற ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை மட்டும் வந்துட்டு நல்லா கவனிச்சு மிச்சம் 40 பேர்த்த கவனிக்கலன்னா அவங்க பார்ஷியலை காட்டுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா. பயாஸ்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அதோட ஆன்டனிம் தான் அன்பயாஸ்டு. ஓகே, இங்க இருக்கு பாருங்க, பயாஸ்டு. அடுத்த வார்த்தை இம்பெக்கபிள்னா என்ன அப்படின்னா ஃப்ளாலெஸ்ன்னு அர்த்தம், பெர்ஃபெக்ட்னு அர்த்தம். ஓகே. ஆன்டனிம் என்ன, இன்எக்ஸாக்ட், இம்பெர்ஃபெக்ட், ஃப்ளாடு. அடுத்த வார்த்தை இம்பீடு, ஹிண்டரு, துவார்ட்டு, அப்ஸ்ட்ரக்ட்னா ஒரு தடுப்பானா இருக்கிறது. ஏற்கனவே நம்ம இம்பீடு பார்த்துட்டோம், தடுப்பான் அப்படின்னு அர்த்தம். ஹிண்டர், துவார்ட், அப்ஸ்ட்ராக்ட். அதோட ஆன்டனிம் என்ன, எக்ஸ்பீடைட், அட்வான்ஸ், ஃபெசிலிட்டேட். ஓகேவா. எக்ஸ்பீடைட், அட்வான்ஸ், ஃபெசிலிட்டேட்னா முன்னோக்கி போறது. ஓகேவா. எக்ஸ்பீடைட், அட்வான்ஸ், ஃபெசிலிட்டேட்னா முன்னோக்கி போறதுக்கு ஹெல்ப் பண்றது. இம்பீடுனா முன்னோக்கி போக விடாம ஒருத்தரை பிடிச்சி தடுத்து வைக்கிறது. அதை வந்துட்டு எந்த வகையான வேணாலும் தடுக்கலாம். ஒருத்தவங்களை பயமுடுத்தலாம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பயமுடுத்தி உட்கார வைக்கலாம், இதுக்கு மேலே நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், இல்லை மிரட்டலாம், இல்லை அதிகாரத்தை பயன்படுத்தலாம், அந்த மாதிரி இம்பீட் பண்ணுவாங்க. அதுவே இப்போ சகாயம் ஐஏஎஸ் இருக்காரு, அவர்லாம் வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸை ஹெல்ப் பண்ணி படிக்க வைக்கிறாரு அப்படின்னா அவர் எக்ஸ்பீடைட் பண்ணுறாரு, ஒருத்தவங்களை அட்வான்ஸ் பண்ணி விடுறாரு, ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு 100 words முடிச்சிட்டோம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ. நிறைய பேர் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடலாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஓகே, பாய்.